திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து. தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார், வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே. வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றிவிட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. ஒன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக்கருள்வேன். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும், பெரும் புகழ் இடையறா தும்முடன் பெருக. ஆமீன். நாங்கள் ஆடி பாடுவோம் கடவுளின் நகரே, நீயே எங்கள் நலன் மகிழ்ச்சி இவற்றின் ஊற்று. அல்லேலூயா. நாங்கள் ஆடி பாடுவோம் கடவுளின் நகரே, நீயே எங்கள் நலன் மகிழ்ச்சி இவற்றின் ஊற்று. அல்லேலூயா. ஆண்டவர் திருமலைகளின் மீது தம் நகரை அமைத்துள்ளார். யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சீயோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார். கடவுளின் நகரை, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தியையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியா, தீர், எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்களும் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர்தாமே அதை உறுதிப்படுத்தினார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் ஆடி பாடுவோம் கடவுளின் நகரே, நீயே எங்கள் நலன் மகிழ்ச்சி இவற்றின் ஊற்று. அல்லேலூயா. நாங்கள் ஆடி பாடுவோம் கடவுளின் நகரே, நீயே எங்கள் நலன் மகிழ்ச்சி இவற்றின் ஊற்று. அல்லேலூயா. ஆயனைப் போல் தம் மந்தையை ஆண்டவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அல்லேலூயா. ஆயனைப் போல் தம் மந்தையை ஆண்டவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அல்லேலூயா. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார்.
அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார். கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சாணளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகில் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்? மலைகளை நிறைகோலாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளனாயிருந்து கற்றுத்தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார்? இதோ வேற்றினத்தார் வாளியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர். இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனான் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது. மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றுமில்லாமையாக, வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆயனைப் போல் தம் மந்தையை ஆண்டவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அல்லேலூயா. ஆயனைப் போல் தம் மந்தையை ஆண்டவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அல்லேலூயா. சீயோனின் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லா இனத்தாரும் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். அல்லேலூயா. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மக்கள் இனத்தார் கலங்குவாராக. அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார். மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லார் இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர், வல்லமை மிக்க அரசரே. நீதியை நீ விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமை நிலைநாட்டுகின்றீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் ஆவார்கள். அவரது பெயரால் மன்றாடுவருள் சாமுவேலும் ஒருவர் ஆவார். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அவரும் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீ செயல்களுக்காய் அவர்களை நீ தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லார் இனத்தாரும் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். அல்லேலூயா. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். அல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரை உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். செசரியா நகரில் கொர்னேலியோ என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவர் தலைவர். அவர் இறைப்பற்றுள்ளவர். தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர்.
ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்நேலேயு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து, ஆண்டவரே, என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன. அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். இப்போது யோப்பா நகருக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும். தோல் பதனிடும் சீமோன் என்பவரின் வீட்டில் அவர் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாட்களுள் இருவரையும் தம் நம்பிக்கைக்குரிய இறைப்பட்டுள்ள படைவீரர் ஒருவரையும் கூப்பிட்டு நடந்தவற்றை எல்லாம் விளக்கி சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பினார். அவர்கள் வழிநடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கி கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டில் மேல் தளத்திற்கு சென்றார். அப்போது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் மெய் மறந்த நிலைக்கு உள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பறப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்று உரைத்தார். 2ஆம் முறையாக அக்குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. தாம் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பது பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்த போது கொர்நேலேயு அனுப்பிய ஆட்கள் சீமோன் வீட்டை கேட்டு தெரிந்து கொண்டு கதவருகில் வந்து நின்று, பேதுரு என்னும் பெயருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்டனர். பேதுரு இக்காட்சியை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது தூய ஆவியார் அவரிடம், இதோ 3 உன்னை தேடி வந்திருக்கின்றனர். நீ கீழே இறங்கி தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல், ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார். பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம், நீங்கள் தேடுபவர் நான் தான், நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நூற்றோ தலைவரான கொர்நேலியோ ஒரு நேர்மையாளவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், யூத மக்கள் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர், உம்மை தம் வீட்டிற்கு வரவழைத்து நீர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தூய வானதூதர் அவர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றார்கள். அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து சென்று விருந்தோம்பினார். மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார். யோப்பாவிலுள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர். அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்து போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர்கள் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்க செயல்களையும் அவர் நினைவில் கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுபவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம்.
கிறிஸ்துவின் சித்தம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையாக முன்மொழியப்படுகின்றது. ஆயரான புனித நிசாவின் கிரகோரியார் எழுதிய நிறைவான கிறிஸ்துவனின் குறிக்கோள் என்ற ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக தம்மையே தொகையாக செலுத்தினார் என்று நாம் அறியும்போது, ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அவர் விலையாகி தமக்காக சாவிலிருந்து வாழ்வை வாங்கிக் கொண்டு அழியாமையை நமக்களித்து நம்மை அவர் உரிமை சொத்தாக மாற்றுகின்றார் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மை மீட்ட அவருக்கே நாம் உரியவர்கள் என்றால், இனி நாம் நமக்கென வாழாமல் அவரது உயிரை விலையாக கொடுத்து வாங்கியவருக்கே நாம் வாழ்ந்து இவ்விதமாய் நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். சொல்லப்போனால், நமக்கே நாம் இனி தலைவர்கள் அல்ல, ஆண்டவர்தாமே நம்மை வாங்கியுள்ளார். அவரது ஆட்சிக்கு நாம் உட்பட்டுள்ளோம். ஆகவே அவரது சித்தத்தை வாழ்க்கை முறையாக நாம் முன்மொழிவோம். சாவு சர்வாதிகார வல்லமையால் நம்மை நசுக்கிய போது பாவத்தின் சட்டம் நம்மில் அனைத்தையும் நிர்வகித்தது. மாறாக இப்பொழுது வாழ்விற்காக தீர்மானிக்கப்பட்ட நாம் வல்லமை மிக்க அவரது சித்தத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றோம். இவ்வாறு சாவெனும் தீய ஆட்சியின் கீழ் நாம் விழாமலும் நம்மை உயிரூட்டுபவரின் சித்தத்திலிருந்து பாவத்தினால் நாம் அகற்றப்படாமலும் இருப்போம். இத்தியானம் நம்மை ஆண்டவரிடம் மீண்டும் கொணர்கின்றது. நம் பாஸ்காவும் குருவாகவும் அவரை சின்னப்பர் வர்ணிப்பதை நாம் கேட்கின்றோம். மேலும் கடவுளுக்கு காணிக்கை ஒப்பு கொடுக்கும் குரு அவரே. அவர் நமக்காக தம்மையே அளித்தார். இனிய நறுமணமிக்க காணிக்கையாக கடவுளுக்கு தம்மையே அளித்தார். இது நமக்கு உதாரணம். இவ்வாறு பலியாகவும் பலிகடாவாகவும் கிறிஸ்து தம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம் பாஸ்காவாவதை காணும் நாம் நம் உடல்களையும் ஒரு உயிருள்ள பலிப்பொருளாய் புனிதமும் கடவுளுக்கு பிரியமிக்கதுமாய் ஒப்பு கொடுப்போமாக. இதுவே நம் ஆன்மீக கலாச்சாரம். இவ்வாறு நாம் நம்மையே காணிக்கையாக்குவது பின்வருமாறு. இந்த யுகத்திற்கு ஏற்ப நாம் ஒழுகாமல், மாறாக நம்மை உருமாற்றி மனதை புதுப்பித்து கடவுளின் சித்தத்தை தேர்ந்து தெளிந்து எது நல்லதோ எது அவருக்கு பிரியமானதோ நிறைவானதோ அதை உய்த்துணர்வோம். கடவுளின் அன்பான சித்தம் ஆவியின் சட்டத்திற்கு காணிக்கையாக்கப்படும் ஊனுடலில் வெளிப்படுத்த இயலாது. ஏனெனில் ஊனுடலின் ஆசைகள் கடவுளுக்கு எதிராக கிளர்ந்தெழுவது. இதனால் அவர்கள் தம்மை சட்டத்திற்கு உட்படுத்துவதில்லை. ஆகவே முதலில் விசுவாசி தம் ஊனுடலை உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், பூவுலக உறுப்பினர்களை ஒறுத்து அவர்களின் விருப்பங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்த மறந்தார் என்றால், அவர் வாழ்வில் நன்மையானதும் நிறைவானதுமான கடவுளின் சித்தத்தை அனுசரிக்க இயலாது. இவ்வாறு கிறிஸ்து தம்மையே நமக்கு தம் சொந்த இரத்தத்தில் பலியாக ஆக்கினார் என்றால், நம்மையே நாமும் பலியாக்க ஊக்குவிக்கின்றார். உறுப்பினர்களை ஒறுத்து நம் ஆன்மாக்களை அழியாததாக ஆக்குகின்றார். கிறிஸ்து கடவுளின் மாட்சிமையின் பிரகாசமான ஒளியாகவும் அவரது இயல்பின் நிறைவான பிரதியாகவும் உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வார்த்தைகளில் அவரது மாண்பு எவ்வளவு ஆராதனைக்குரியது என்பதை மனத்தால் புரிந்து கொள்கின்றோம். சொல்லப்போனால், சின்னப்பர் பரிசுத்த ஆவியினால் ஒளிர்விக்கப்பட்டதும் கடவுளால் நேரிடையாக அறிவுறுத்தப்பட்டும் கடவுளின் அறிவியலையும் ஞானத்தின் செழுமையையும் இறைமறை பொருட்களின் மறைவான இரகசியங்களையும் ஆழமாக பரிசோதித்து பார்க்கின்றார். ஆய்ந்து ஆராய முடியாத காரியங்களின் அற்புதத்தை நாவினால் வெளிப்படுத்த தன்னால் முடியாது என்று உணர்ந்து, அவை இறைவனால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவரது மறைப்பொருளை குறிக்கும் அறிவை வரவேற்போர் புரிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு காரியங்களை அவர் சுட்டி காட்டுகின்றார். அவரது மொழி எண்ணங்களுக்கு ஊழியம் புரியும் விதத்தில் விளக்கக்கூடிய அனைத்தையும் கூறுகின்றார். ஆயரான புனித நிசாவின் கிரகோரியார் எழுதிய நிறைவான கிறிஸ்துவனின் குறிக்கோள் என்ற ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம்.
இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடம் கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அல்லேலுயா. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அல்லேலுயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அல்லேலுயா. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அல்லேலுயா. மன்றாட்டுகள். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தமது திருச்சபையில் என்றும் வாழ்கின்ற கிறிஸ்துவிடம் நம் வேண்டல்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். ஆண்டவரே, பாவத்தின் மேலும் சாவின் மேலும் நீர் வெற்றி கொண்டீர். உமது நிலை வாழ்வோடு எம் மத்தியில் இருப்பீராக. ஆண்டவரை எம்மோடும் எப்பொழுதும் தங்கியருளும். ஆண்டவரே, உமது தளராத ஆற்றலோடு எம்மிடம் வந்தருளும். கடவுளின் கனிவான அன்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரை எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். நீர் ஒருவரே மாந்தரை ஒப்புரவாக்கி அவர்களில் புதிய ஆவியை படைக்க இயலும். எமது உலகை பிளவுபடுத்தும் சண்டை சச்சரவுகளை ஒளித்தருளும். ஆண்டவரை எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். உமது இறுதி வெற்றியில் எம் நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும். உமது வருகையில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் திடமாக இருப்போமாக. ஆண்டவரை எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலுயா. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, இந்நாட்களில் தாராளமாக பொழியப்படும் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் மேன்மேலும் பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இவ்வாறு இருள் அடர்ந்த தவறுகளிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் உமது உண்மையின் போதனைகளில் மிகுந்த உறுதியுடன் ஊன்றி நிற்க செய்தருளும்.
உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன்.